2013 கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்லேருந்து திருச்சிக்கு ஒருத்தர் பயணம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. அப்போ டாக்ஸி புக் பண்ண போனதுக்கு 200 கிலோமீட்டர் பயணத்துக்கு 400 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் சேர்த்து நீங்கள் பயணத்தொகை கொடுக்கணுங்கிறாங்க. இல்லை நான் போக மட்டும் தான் போகிறேன், திரும்பி வரப்போகிறது இல்லைன்னா, இல்லை சார் நான் திரும்பி எம்டியாக தானே வரணும், அதனால் டபுள்வே தான் சார்ஜ் பண்ணுவோம், நீங்கள் 400 கிலோமீட்டருக்கான தொகை கொடுக்கணும்னு சொன்னப்போ வந்து ஐடியா தான் இன்னைக்கு ட்ராப் டாக்ஸியாக மாறி. ட்ராப் டாக்ஸி நீங்கள் போகிறதுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும். இவ்வளவு நாளாக நான் முதற்கொண்டு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் பண்ணுறதுக்கு திரும்பி நம்ம வந்தாலும் வராட்டியும் அந்த தொலைவுக்கும் சேர்த்து தான் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ட்ராப் டாக்ஸி 2014 கடந்த 10 வருஷமா நாங்க திரும்பி வரதுக்கு பணம் வாங்குறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் 600 கேப்ஸ் இருக்கு. எல்லா டிரைவர்ஸுமே ஓனர் கம் டிரைவர்ஸ். அதனால கேபோடைய கண்டிஷனை அவங்க பக்காவா தரவா செக் பண்றாங்க. கஸ்டமர் ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப சரியா இருக்குங்கிறாங்க. கஸ்டமர் கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு டிராப் டாக்ஸி அதிக கவனம் செலுத்துறாங்க. டிரைவர்ஸ் அப்படி நடந்துக்கிட்டாங்களாங்கிறத கண்காணிக்கவும் செய்யறாங்க. தமிழ்நாட்டுடைய எந்த மூலை முடுக்குல இருந்தும் நீங்க டிராப் டாக்ஸி ஆப்ல, வெப்சைட்ல அல்லது வாட்ஸ்அப் நம்பர் வச்சு புக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில இருந்து நீங்க கேரளா, கர்நாடகான்னு எந்த மாநிலத்துக்கு போகணும்னாலும் டிராப் டாக்ஸி அதே ஒன் வே சார்ஜில் உங்களுக்கு கூட்டு போறாங்க. உங்களை எங்க பிக்கப் பண்றோமோ அங்கே தான் கிலோமீட்டர் கணக்கு பண்ணுவோம். நிறைய நுணுக்கமான விஷயங்களை பண்ணது இன்னமும் நல்லா இருந்தது. நிறைய வயதானவர்களுக்கு, காலேஜ் போறவங்களுக்கு நாங்க ரொம்ப பயனுள்ளதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற சீனிவாசன் இந்த 10 வருஷத்துல என்ன சார் சம்பாரிச்சிங்கன்னு கேட்ட கேள்விக்கு 1.5 லட்சம் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு 23 கோடி ரூபாயை சேவ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் என் சம்பாத்தியம்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிராப் டாக்ஸி முயற்சி பண்ணி பாருங்க, பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.